மற்றொரு அண்மை தகவலாக பார்ப்பது செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே அரசு மதுக்கடையை மூடக்கோரி பெண்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அரசு மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக அங்கு பல்வேறு பரபரப்பும் நிலவக்கூடிய நிலையை பார்க்க முடிகிறது. பழவூர் மதுக்கடையால் பெண்கள் சாலையில் நடந்து போக முடியாத நிலை ஏற்படுவதாக அந்த பெண்கள் குற்றம் முன்வைத்திருக்கிறார்கள். மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் வந்திருக்கிறது. கொலை மிரட்டல் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அந்த பெண்கள் முன்வைத்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே அரசு மதுக்கடையை மூட வேண்டும் என்று பெண்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பு நிலவுகிறது. மேலும் கொலை மிரட்டல் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறையினர் என்ற குற்றச்சாட்டையும் அந்த பெண்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மதுக்கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு பல்வேறு கட்ட கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் அந்த பெண்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குற்றச்சாட்டினை. பழவூர் மதுக்கடையால் பெண்கள் சாலையில் நடந்து போக முடியாத நிலையும் இருக்கிறது. இதன் காரணமாக அந்த மதுக்கடையை மூட வேண்டும் என்று இந்த பெண்கள் போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே அரசு மதுக்கடையை மூடக்கோரி பெண்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் மேற்கொண்ட பெண்களுக்கு கொலை மிரட்டலும் விடுக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். கொலை மிரட்டல் குறித்து காவல்துறையினரிடம் பெண்கள் புகார் அளித்தும் காவல்துறை சார்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அந்த பெண்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே அரசு மதுக்கடையை மூடக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மதுக்கடையை மூட வேண்டும் என்று பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை பார்த்தோம். அதே போன்று ஈரோடு பச்சாபாளையத்தில் அந்தியூர் மேட்டூர் பிரதான சாலையில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அங்கு உள்ள பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் காட்சியையும் மறுபுறம் பார்க்க முடிகிறது. பச்சாபாளையம், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஈரோடு மாவட்டம் பச்சாபாளையத்தில் அந்தியூர் மேட்டூர் பிரதான சாலையில் செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம்.